இலக்கியவாதி இலக்கியத்தை பற்றி பொழிஞ்சு தள்ளிட்டாரு. அவர் பாட்டுக்கு ஏதோ மனப்பாடம் பண்ணதெல்லாம் போயிட்டு விட்டார். நமக்கு மனப்பாடமே நிற்க மாட்டேங்குது. அது வேறு விஷயம். எல்லாருக்கும் ஒரு ஒரு சூழல் என்றால், எனக்கு மிகச்சிறந்த சூழல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஊர்னா போடிப்பக்கம் தான். ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய கைத்தட்ட வேண்டியது இருக்கு. நீங்கள் முதல்ல 1990 டிசம்பர் 8ஆம் தேதி போஸ்ட்மேனு எனக்கு பணிக்கான எங்கே வந்து பார்க்குறேன், பள்ளிக்கூடம்பில் ஒரு ஓட்டு கட்டடம் மட்டும் இருக்குது. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கூட மோசமான நிலையில் அந்த ஓட்டு கட்டடம். இந்த பக்கம் ஒரு பனை ஓலை கொட்டகை, அந்த பக்கம் அந்த தெரு பக்கம், இந்த தெரு பக்கம் ஒரு பனை ஓலை கொட்டகை, இந்த பக்கம் கிழக்கு பக்கம், அதாவது தென்கிழக்கு அப்படிங்கிற தென்கிழக்கு பக்கமாக ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் சீட் போட்ட ஒரு கட்டடம். மழை வந்தால் ஒழுகும். அதான் ஆஸ்பெஸ்டாஸ். சரி, உங்கள் பாஷையில் சொல்லுறேன். சிமெண்ட் சீட் போட்டது. அதில் மழை வந்தால் ஒழுகும். வந்து பார்த்தேன். சரி, முதல் முறையாக சார் என்ற மாணவனின் குரல், முதல் முறையாக சார் என்ற மாணவியின் குரல், முதல் முறையாக என்னோடு பணியாற்றிய ஆசிரியர்களின் சார் என்ற குரல், இத்தனையும் கேட்டு கொஞ்சம் புதுசு இல்லையா, நம்ம கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு அந்த நேரத்தில். சரி, நான் பழையாளு சார். எனக்கு 35 ஆண்டுகள் பணி நிறைவடைந்து விட்டது. 1990 ஜாயின் பண்ணேன். 2025 35 ஆண்டுகளும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிடுவேன். உங்களோட வந்துடுவேன். அப்புறம் வந்து பார்க்குறேன் இந்த பள்ளிக்கூடம். சரி, பார்த்தா போர்டு வச்சு எழுத கூட முடியல. போர்டு கருப்பாக்குறதுனால தான் உங்கள்கிட்ட வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுது. இந்த கருப்பு கலர் பாரு, இதை பொறுமையாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வழக்கம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் கழிச்சு அந்த ஊருக்கு ஒரு கோயில் கட்டணும். கோயிலே இல்லை நம்ம ஊரில். கோயில் இல்லாத ஊர் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்களே, கோயில் ஒன்று கட்டணும் அப்படின்ட்டு அந்த ஊருக்காரர் முடிவு இருக்கேன். என்ன பண்ணலாம், கல் பாறை எல்லாம் வேணுமே, அந்த தானே கோயிலை கட்ட முடியும்னு. ஐயோ, நம்ம ஊருக்கு வெளியவே இருக்குல்ல, அந்த பாறையை உடச்சி எடுத்து நம்ம கோயிலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது இந்த வெள்ளை கலர் பாறையெல்லாம் படி, கம்பம், மூடாப்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த கருப்பு கலர் பாறையை கொண்டு போய் விக்கிரகமா கருவறையில வைக்கிறாங்க. விக்கிரகமா கருவறையில வச்சு கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது எவ்வளவோ பேசுது அந்த வெள்ளைப்பாறை. அப்பயும் பொறுமையாக அந்த கேட்டுக்கொண்டிருந்த கருப்பு பாறை இன்று ஊரே கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைந்தது என்றால் அதனுடைய பொறுமை தான். அந்த மாதிரி பொறுமை உங்களுக்கு அவசியம் தேவை. அது பொறுமை இல்லைன்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. இந்த பள்ளியினுடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை பாராட்டு தெரிவித்துக் கொண்டு, இந்த மாணவியின் பெற்றோரிடத்திலே இந்த எழுதுகோலை வழங்குமாறு திரு சிவராமன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரலையா? அதற்கடுத்து சற்று மதிப்பெண் குறைந்து விட்டாலும் இனிவரும் காலங்களில் அந்த பெண்ணும் மிகச்சிறந்த மதிப்பெண்களை ஈட்டுவாள் என்கிற நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய தேர்மா வினிதா என்கிற மாணவிக்கு நம்ம மூத்த ஆசிரியர் சக்கரவர்த்தி அவர்களை அந்த எழுதுகோலை அவர்களிடம் கொடுக்குமாறு அன்போடு கேட்கிறேன். அடுத்தது, நானும் கலைத்தவள் அல்ல, அடுத்த முறை அந்த துறையை நிறைவாக மாற்றிவிட வேண்டும். அந்த நிறையாக மாற்றிவிடுவே இந்த எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ என்கிற மாணவிக்கு கணித அந்த ஓவிய ஆசிரியர் அவர்களை இந்த எழுதுகோலை அந்த மாணவியிடம் வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி. பரிசு வழங்கியவர்கள்